14 வயது மாணவனுக்கு தன்னை விட 2 வயது மூத்த மாணவியோடு முளைத்த காதல். காதலிக்கும் வயது இது அல்ல என பெற்றோர் அறிவுரை கூற பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் புன்னகை மன்னன் படபாணியில் இருவரும் தங்கள் கதையையே முடித்துக் கொண்டனர். சென்னை மணலி மாத்தூர் MMDA பகுதியைச் சேர்ந்தவர் கிரண்குமார். இவரது 14 வயது மகன் ஸ்ரீசாந்த் மாதவரம் தபால் பெட்டி பகுதியில் உள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இதேபோல ஸ்ரீசாந்தின் வீட்டின் எதிர்த்தெருவில் உள்ள ரமேஷ் என்பவருடைய 16 வயது மகள் சந்தியா மணலியில் உள்ள சிவந்தி ஆதித்தனார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஏற்கனவே 9ஆம் வகுப்பில் 2 முறை தேர்ச்சி பெறாத சந்தியாவை எப்படியாவது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற வைத்துவிட வேண்டும் என்பதற்காக அருகே உள்ள குமரன் என்ற டுட்டோரியலில் டியூஷனுக்கு சேர்த்து விட்டிருக்கிறார் அவரது தாய். அதே டுட்டோரியலில் டியூஷன் படித்து வந்த ஸ்ரீசாந்தும் சந்தியாவும் கடந்த 6 மாதங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெளியான ரிசல்ட்டில் சந்தியா தேர்ச்சி பெறாத நிலையில் டுட்டோரியலுக்கு சென்ற அவருடைய தாய் பணம் கட்டி மகளை படிக்க வைத்தும் சரியாக பாடம் கற்பிக்கவில்லையா என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது உங்கள் மகளுக்கு கல்வியை விட காதலில்தான் கவனம் அதிகம் என அங்குள்ள ஆசிரியர்கள் தங்களுக்கு தெரிந்த விவரத்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து விசாரித்த போது காதல் விவகாரம் உண்மைதான் என்பது இரு வீட்டாருக்குமே தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பெற்றோர்கள் இருவரும் மாணவனையும் மாணவியையும் கண்டித்ததோடு வயது வரும்போது காதல் கல்யாணத்தை பார்த்து கொள்ளலாம் என அறிவுரை கூறியதாக தெரிகிறது. அறிவுரைகளை காதில் வாங்கிக் கொள்ளாத மாணவனும் மாணவியும் அதிகாலை 5 மணியளவில் பைக்கை எடுத்துக்கொண்டு திருவொற்றியூர் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். சந்தியாவின் துப்பட்டாவை இருவருடைய கைகளிலும் இறுக கட்டிக்கொண்டு புன்னகை மன்னன் படபாணியில் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்து இருவருடைய சடலங்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரவர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதில் சந்தியாவின் தந்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தனது ஒரே மகளை கூலி வேலைக்கு சென்று காப்பாற்றி வந்திருக்கிறார் அவரது தாய். தற்போது மகளும் அறியா வயதில் வந்த காதல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதால் தனது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கே சென்று விட்டார் சந்தியாவின் தாய். படிக்கும் வயதில் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொண்டு பெற்றோரின் அறிவுரைப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இதுபோன்று தற்கொலை முடிவை கையில் எடுப்பது சரியான முடிவல்ல என பலரும் கூறி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.